இப்போ ஒருவேளை இந்த படம் இப்போ நாங்கள் நடிக்கலைன்னா வேறு யாராவது நடிச்சுதாங்க இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு நிறையா இருக்குது. உண்மையாகவே அவ்வளோ இருக்குது. அழும்போது அவள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த ஃபீலிங் ரொம்ப இதாக, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளை நிஜமாக ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் நான் அவளை பிடிக்கிறேன். ஸோ அவளுக்கும் அது இருந்திருக்கும். பிகாஸ் ஷி வாஸ் இமோஷனல் வித் மீ. இவங்க ஒவ்வொரு தடவை பர்ஃபார்ம் பண்ணும்போது ரெண்டு பேரும் அப்படியே ஃபீல் பண்ணி பார்ப்போம். ஏப்பா அம்மாவை அப்படி திட்டுற அப்படிங்கிற மாதிரி அவரை பார்க்கும். இவங்க திட்டும் போது ஏன் அப்பாவை திட்டுறான்னு இவங்க பார்க்கும். இது உண்மையாகவே இவங்க மூணு பேரும் கணவன் மனைவி. ஒரு நித்யா இல்லாட்டி வேறு ஆர்டிஸ்ட், விஜய் சேதுபதி இல்லாட்டி வேறு ஆர்டிஸ்ட், என்ன வேணால் பண்ணிக்கலாம். குழந்தை தூங்குற நேரத்தில் இவங்களாம் பேசுகிறாங்கன்னு இருக்குல்ல, குழந்தை எப்படி தூங்குற மாதிரி நடிக்க வைக்கிறதுன்னா எங்களுக்கு அது அந்த சமயம் பார்த்து தூங்கி வீட்டில் கேட்கும்போது நமக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம் தானே இருக்கும். எந்த நம்பிக்கையில் இவங்க எனக்குலாம் என்ன எந்த நம்பிக்கையில் இவங்க இதெல்லாம் எழுதுறாங்க, இது எப்படி எடுக்க போகிறாங்க. இந்த கதையிலையும் இந்த ஸ்கிரிப்ட்லையும் இன்வால்வ் ஆகும்போது தான் சரி. இல்லாட்டி எனக்கு ஷார்ட்டுக்கு முன்னாடி மட்டும் குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க தான் வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் இவ்வளோ பேசியிருக்கவே முடியாது. இப்போ ஒருவேளை இந்த படம் இப்போ நாங்கள் நடிக்கலைன்னா வேறு யாராவது நடிச்சுதாங்க இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு நிறையா இருக்குது. உண்மையாகவே அவ்வளோ இருக்குது. எல்லா கேரக்டர்ஸ் இருக்குது. தீபாக்கா இருந்து சரவணன் சார்லேருந்து அந்த பக்கம் செம்மன் வினோத் சார், யோகி பாபு, அப்புறம் அங்கே முக்கியமான ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. ஓகே, அவங்க வந்து அவங்க பேரையும் கொடுத்து படத்துக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க பேர் மகிழினி, குட்டி பாப்பா. ஆக்சுவலாக கதையில் இருந்தது பையன், கதைப்படி இருந்தது பையன். அவள் வந்ததுனால தான் அது இப்போ பெண் குழந்தை மாறிடுச்சு. இந்த படத்தில் பெரிய சர்ப்ரைஸ்னால் மகிழினிக்கு ஒரு டயலாக் எழுதி மகிழினி அந்த டயலாகை பேசி அது டப்பிங் எடுத்துருக்கோம். நடுவில் அது டயலாக் அவங்களே எழுதிக்கிட்டாங்க. அவங்க பேசுறது தான் டயலாக். நான் டயலாக்லாம் எழுத முடியாது. அதுக்கு டப்பிங் நடந்த கதைலாம் செம்ம. ஒரு சீனில் வந்து நித்யா பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு நித்யா ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பாப்பாவுக்கு அது வந்தோன்னு ஒட்டிப்பாங்க. நித்யா கூடயும் தீபாக்கா கூடயும் நல்லா ஒட்டிப்பாங்க. அவங்கள பயமுறுத்துறது தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அப்பா கிட்ட நிஜ அப்பா கிட்ட போனோன்னா என்கிட்ட வரியா அப்படின்னு கேட்டோன்னா பயந்து திரும்பி அவங்ககிட்டே போயிடுவாங்க. நான் தூக்கிக்கிறேன்னா பயந்து அவங்ககிட்டே போயிடுவா. ஸோ ஒரு சீனில் வந்து நித்யா வந்து ஒரு விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் கான்வர்சேஷன் பேச ஆரம்பிச்சிருவாங்க திடீர்னு. அது ரொம்ப அழகாக ஆக்சுவலாக ஷூட் நடுவில் ஷி வாஸ் க்ரோயிங் அப். நம்ம ஒரு 2-3 months ஆச்சு. அப்போ அவள் சடனாக பேச ஆரம்பிச்சிட்டா. ஸோ பசங்க அந்த ஜஸ்ட்டு பேச ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கும்ல, ஸோ நான் பேசும்போது அவள் வந்து என் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் பார்த்துட்டு அதே அவள் ரிப்பீட் பண்ணுறா. ஸோ அவன் ஏன் ரிப்பீட் பண்ணல, ஏன் அவளும் பேசுகிறா. ஸோ அதெல்லாம் அவளோட பேர் வந்து எடுத்து மேட்ச் பண்ணியிருக்கோம். மகிழினி பேர் நல்லா இருந்தது. அவங்க அப்பா அம்மா ஆக்சுவலாக அது வேற ஒன்று இருக்கும். அவங்க அப்பா கூடயே இருப்பார். ஒரு ஷார்ட்டுக்கு போன ஒரு ஸ்டேஜ் மேலே என்ன ஆச்சுன்னா அவள் அடாப்ட் ஆகிட்டான். ஓகே, ஷார்ட் வரைக்கும் தான் இவனுங்க வந்து எங்கள் அப்பா கிட்ட தான் என்ன பிரிப்பாங்க இல்லையா. ஷார்ட் முடிச்சு அது ஷார்ட் வரைக்கும் பக்கத்தில் இருப்பார், கொடுத்துருவாரு. ஆக்ஷன் சொன்னா தாங்க நடிப்பா. அது வரைக்கும் அவனு பண்ணிகிட்டே இருப்பா. ஆனால் அவன் பண்ணிடுவா. ஷார்ட் முடிஞ்ச உடனே அப்பான்னா சிரிச்சிடுவா. அவங்க அப்பா பார்த்தா சிரிச்சிடுவா. ஆனால் அவளுக்கு ஒரு ஸ்டேஜ் தெரிஞ்சு போச்சு, அந்த ஷார்ட் பண்ணக்கூடிய ஒரு நிமிஷம் 30 seconds மட்டும்தான் இவங்க கூட இருக்கணும். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு 2-3 நாளைக்கு வந்து என்கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கணும், அந்த ரோஹன் கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கணும். ஓகே, அவளுக்கு நித்யா தீபாக்கானா அவளுக்கு கம்ஃபர்ட், எங்கள் கூட இருக்கிறனா அவளுக்கு கம்ஃபர்ட். கிளைமேக்ஸ் சீனில் ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் ஃபுல் டைம் அவள் வந்து என் கையில் இல்லை, அவள் என் கையில் வரமாட்டா. நான் வந்து ஸோ யூஸ்வலாக நான் தான் பிடிச்சிப்பேன். ஆனால் அந்த ஒரு 20-25 days அவள் என் கையில் இல்லை, வேறு இதில் இருந்தாள். ஃபைனலாக கிளைமேக்ஸ் சீனில் என் கையில் வரும்போது எடுத்துட்டு அந்த சீன் வந்து கொஞ்சம் இமோஷ்னலாக இருக்கும். நான் அழுதேன். அழும்போது அவள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த ஃபீலிங் ரொம்ப இதாக, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளை நிஜமாக ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் நான் அவளை பிடிக்கிறேன். ஸோ அவளுக்கும் அது இருந்திருக்கும். பிகாஸ் ஷி வாஸ் இமோஷ்னல் வித் மீ. அதுக்கப்புறம் நான் அழுதேன் அந்த சீனில். அழும்போது அவள் என்னை பார்த்து என் கன்னத்தை இப்படி டச் பண்ணி இப்படியெல்லாம் என் முடியெல்லாம் பின்னாடி போட்டு இப்படியெல்லாம் பண்ணா. ஸோ நம்ம தட்டி கொடுப்போம்ல, ஏன் அழுக அதை மூஞ்சிலே அவன் நேச்சுரலாக பண்ணுறா. அந்த ஒரு இமோஷ்னல் கனெக்ட் அந்த குழந்தைக்கு இருக்கு. ஷீ இஸ் அன் இமோஷ்னல் சைல்டு. ஸோ அது நம்மளுக்கு பயங்கரமாக ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ நம்ம பண்ணுற சீன் எல்லாம் அவள் நிஜம்னு நினைக்கிறா ஆப்வியஸ்லி. அண்ட் ஷீ இஸ் திங்கிங் இல்லை. இப்போ 2-3 டேக் போவோம்ல,
ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும். அவங்க அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடல. ஆனால் இவங்க ஒவ்வொரு தடவை பர்ஃபார்ம் பண்ணும்போது ரெண்டு பேரும் அப்படியே ஃபீல் பண்ணி பார்ப்போம். ஏப்பா அம்மாவை அப்படி திட்டுற அப்படிங்கிற மாதிரி அவரை பார்க்கும். இவங்க திட்டும் போது ஏன் அப்பாவை திட்டுறான்னு இவங்க பார்க்கும். இது உண்மையாகவே இவங்க மூணு பேரும் கணவன் மனைவி இவங்களுடைய குழந்தை மாதிரியே அது அப்படியே. இந்த ஸ்கிரிப்டில் வந்து சொல்லும்போது இந்த சமயத்தில் குழந்தை தூங்குதுன்னு எழுதிட்டாப்புல. நான் எனக்கு என்னன்னா ஓகே மற்ற எல்லா வேலையும் செஞ்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ பெர்மிஷன் கிடைக்கல, வேறு பெர்மிஷனை ஹோட்டலில் வேறு போட்டுக்கலாம். ஒரு நித்யா இல்லாட்டி வேறு ஆர்டிஸ்ட், விஜய் சேதுபதி இல்லாட்டி வேறு ஆர்டிஸ்ட், என்ன வேணால் பண்ணிக்கலாம். குழந்தை தூங்குற நேரத்தில் இவங்களாம் பேசுகிறாங்கன்னு இருக்குல்ல, குழந்தை எப்படி தூங்குற மாதிரி நடிக்க வைக்கிறதுன்னா எங்களுக்கு அது அந்த சமயம் பார்த்தா தூங்கிடுச்சுங்க. ஆமா ஆக்சுவலா இப்ப சொல்லுங்க கடவுளோட கை இருக்கா இல்லையான்னு. சில ஷார்ட்ஸ்லாம் வந்து சில ஷார்ட்லாம் தூங்கிட்டு இருக்கோம், கை மாறும்போது எந்திரிச்சிட்டு. சில ஷார்ட்ஸ்லாம் சிலதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, சிலதெல்லாம் வந்து அது சில மிராக்கிள் அது நடக்கிறது வந்து உங்களுக்கு வரும். அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைன். குழந்தைய தூங்க வச்சு அப்பா அம்மா தூங்க வச்சு மடியில் வச்சுக்கிறதோ இல்லை தோலில் போட்டுக்கிறதோ எடுத்துடலாம். அப்படி கிடையாது. அந்த குழந்தை வந்து சார் மடியில் இருக்கும்போது அதுக்கு தூக்கம் வரணும். அந்த கண்ணை திறந்து மூடி அந்த ஃபீலிங் கொடுக்கணும். ஏதோ திடீர்னு தூங்குறதில்ல, ஏன்னா அது அப்படி நல்லா முடிச்சு பார்க்கணும், எல்லாரையுமே உருட்ட பார்க்கும். அது கண்ணு சோர்ந்து திருப்பி அவரது ஷோல்டரில் சாயணும். அந்த கண்ணையும் திறந்து பார்க்கணும். அது குழந்தைக்கு கண்ணை அசந்து முழிச்சு தூங்கும் தெரியுங்களா, அதையும் எடுக்கணும். அப்புறம் கை மாறும் குழந்தை, அப்போ முழிச்சு பார்க்கணும், என்னடா ஒவ்வொருத்தடையாக மாறிக்கிட்டு இருக்குங்க. அது எல்லாமே அது வந்து அப்புறம் தூங்கிக்கிட்டு இருக்க குழந்தை டக்குன்னு எந்திரிச்சு பார்க்கணும். அப்பான்னு கூப்பிடணும், அம்மானு கூப்பிடணும். அது எல்லாமே ஸ்கிரிப்டில் கேட்கும்போது நமக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம் தானே இருக்கும். எந்த நம்பிக்கையில் இவங்க எனக்குலாம் என்ன எந்த நம்பிக்கையில் இவங்க இதெல்லாம் எழுதுறாங்க, எப்படி எடுக்க போகிறாங்க. இன்னொரு குழந்தை ஒருத்தர் இருக்காங்க, தங்கச்சி குழந்தை ஒருத்தர் நடித்தான். அவன் பையன் முத்துமணி அந்த பையனும் சரி, அவனும் இது ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த படத்தில் நிஜமாவே தீபாக்காலேருந்து எல்லாம் நல்லா ஆர்டிஸ்ட். இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த சீனை ரொம்ப நிஜமாகவும் இந்த கதையை உண்மையாகவும் ஆக்குறது இந்த ரெண்டு குழந்தைங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்து அவர் எப்படி இதை எடுப்பாருன்னு இருந்தது. ரெண்டாவது பெரிய ஆச்சரியம் வந்து இது எப்படி டப்பிங் பண்ணுவார். அவனை இதில் வந்து நான் ரொம்ப நித்யாவும் தீபாக்காவும் ரொம்ப சொல்ல விரும்புதுன்னா, அந்த ஒரு சம்டைம்ஸு சில பேர்கிட்ட ஒரு சீக்கிரம் போய் குழந்தைங்களோட இன்வால்வ் ஆக மாட்டாங்க. நித்யா வந்து தன்னுடைய குழந்தைக்கு உண்டான இப்போ கூட பேசும்போது ஒரு ரொம்ப ஒன்று அழகாக சொன்னாங்க. அவளுக்கு இந்த சண்டையெல்லாம் அவளோட மைண்டில் இது நிஜமாக தான் நடக்குது போல நினச்சிக்கிறாங்களே. இந்த ஆங்கிளில் புரிஞ்சுக்கிறது அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு விதம் ரொம்ப நேரம் இடுப்பில் வச்சுட்டு தோலில் வச்சுட்டு அவங்கள்ட்ட சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த படத்தோட இந்த கதையிலையும் இந்த ஸ்கிரிப்ட்லேயும் இன்வால்வ் ஆகும்போது தான் சரி. இல்லாட்டி எனக்கு ஷார்ட்டுக்கு முன்னாடி மட்டும் குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க தான் வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் இவ்வளோ பேசியிருக்கவே முடியாது. இப்போ நீங்கள் எனக்கு ஒவ்வொரு படத்தில் நான் நிறையா குழந்தைங்க கூட நான் நிறையா பண்ணியிருக்கேன். நிறையா குழந்தைங்க கூட ஒவ்வொரு வாட்டி ஒரு படம் முடியும் போது எனக்கு என் குழந்தைய எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிற ஒரு ஐ கோ த்ரூ இட், ஐ க்ரை. ஒரு 2 days நான் அழுவேன். இட் ஹேப்பன்ஸ் டு மீ எவ்ரி டைம். எனக்கு அந்த அட்டாச்மெண்ட் வந்து எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் என்ன அந்த அட்டாச்மெண்ட் வந்து பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிடும். எனக்கு அந்த ஒரு வெரி மதர்லி நேச்சர் எனக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ ஒவ்வொரு குழந்தை கூட அந்த ஒரு ஃபிலிம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அது போகும்போது என் ஓன் குழந்தைய நீ எடுத்துகிட்டு போகிற மாதிரி எனக்கு ஐ கோ த்ரூ தட் செப்ரேஷன். இந்த படம் முடிஞ்ச போது நீங்கள் அவங்கள வர வச்சிங்களா உங்களோட? ஆமாம், நாங்களாம் கிளம்பிட்டோம். இவங்க அம்மா அப்பா வர வச்சுட்டு அந்த அவ ஒரு நாள் வந்து எங்கள் கூட எல்லாம் இருந்து ஃபுல் டே நான் எங்கள் கூட இருந்து அப்புறம் பாய் சொல்லி அவளை பிடிச்சி பாயெல்லாம் சொல்லி